இந்த விழா எதுக்கு பண்ணுறோன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கும். 6 மாதத்துக்கு முன்னாடியே பொங்கல் கிட்டு கொடுக்கணுன்ட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதில் சின்ன திருத்தம் என்னென்னா, பொங்கல் கிட்டு இல்லை, அரிசி கொடுத்துருக்குறோம். காரணம் என்னென்னா, பிம்மல் நான் பர்மனெண்ட் எம்ப்ளாயி அவங்க ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க, அவங்களுக்கு அரிசி கொடுத்தோம். அரிசி கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு மனசில் என்ன தோணுச்சுன்னா, சரி ஒரு 120லேருந்து 130 வீடு கொடுத்தோம், 18th வார்டில் எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலன்னா எப்படி? இது எனக்கு மனசில் ஒரு உறுத்தலாக இருந்துச்சு. சரி, கிட்டுக்கு பதிலாக அரிசி கொடுத்துடலாம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும். இந்த சந்தோஷம் என்னோட அச்சீவ்மெண்ட்டில் 1% தான் நான் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி பண்ணுற அச்சீவ்மெண்ட் கூட 1% தான். இன்னும் 99% உங்களுக்கு இருக்குது. 18th வார்டுக்கு பெரிய கிஃப்டே இருக்குது. ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதே பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்றாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இது அச்சீவ்மெண்ட் கிடையாது. இன்னும் நிறைய பண்ண போகிறேன். நான் வின் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, கேஜிஎஃப்ல இந்த மாதிரி எம்சி யாருமே இருக்க முடியாது, கணேஷ் மாதிரி தான் எம்சி இருக்கணும்ட்டு மொத்த கேஜிஎஃப்பே பேச போகுது. அந்த மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாத்திரம்தான் செயலால் என்னால் பண்ண முடியும், இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்டிகை டைமில் தான் ஏதோ நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியும், வேறு டைமில் என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் எப்பவுமே உங்களுக்கு சேவை பண்ணோன்ட்டு நான் தயாராக இருக்கிறேன். என் வேலை வெட்டியெல்லாம் விட்டு என்ன நீங்கள் தான் வேலை வெட்டியெல்லாம் விட்டு இந்த ஊருக்கு வந்துட்டுக்கிறேன். நான் உங்களுக்கோசரமே இருக்கிறேன். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த அரிசி கொடுக்குறதுல சில பேருக்கு விஷயம் இருக்குது. இது அரசியலான்னு கேட்குறாங்க. அரசியல்னு நினச்சிக்கின்னா அரசியல், நட்புன்னு நினச்சிக்கின்னா நட்பு. நட்பு ரீதியில் தான் நான் கொடுத்துருக்குறேன். நன்றி, வணக்கம். காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா, உமை கட்டளைக வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும், ஆனா இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் இது நிக்காது வருபோதும். ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம்ங்க, என்ன காடாம ஆட்டி வச்ச வணக்கம்ங்க. தண்ணியில மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை. எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டு
சலங்கை சலங்கை பாடுமே. மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாராதீரு. கிழியே கிழியே இமையே தீயும் போதும் கலங்காதீரு. நதி நதி அத்தனையும் கடல சங்கமம், நட்சத்திரம் அத்தனையில் மதலில் சங்கமம், அலைகளில் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியலும் தலையில் சங்கமம் சங்கமம். அலாட கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கம்ங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கம்ங்க. பகுதியை சேர்ந்தவர். பக்கத்தில் இருக்கும் உரிகம்பேட்டில் தான் 5ஆம் வகுப்பு வரை படித்திருந்தார். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்ச நாளா தான் பழக்கம். எனக்கு கணேஷா வந்து எனக்கு கொஞ்ச நாளா தான் பழக்கம். ஏன்னா அவருடைய ஹிஸ்டரி வந்து எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட பாக்குறப்பெல்லாம் நானும் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நான் வேலை செய்யறேன். அவர்தான் வந்து ஒரு பில்டர்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நான் வந்து சீனியர் சைட் இன்ஜினியரா நான் இருக்கிறேன். நான் அது மூலியமா எனக்கு அவர் பழக்கம் ஆனாரு. பழக்கம் ஆகிறப்ப எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுப்பா, இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னாரு. சரி பிதர் நான் வரேன் நான் அப்படின்னு சொன்னேன். அவருடைய விஷயம்லாம் நான் வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டேன். ஏன்னா எனக்கு இந்த வார்டை பத்தி தெரியாது. நான் வந்து 5வது வார்டு சேர்ந்தவன், நான் ஓரன்லைன் பகுதியை சேர்ந்தவன் நான். ஏன்னா இந்த ஒரு வார்டை பத்தி எனக்கு தெரியாது. அவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன அது கூட எனக்கு சுத்தமா தெரியாது. நான் வந்து ஒரு 4 பேர்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டா, கணேஷா வந்து இந்த மாதிரி வந்து சோஷியல் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. மாரியம்மா கோயில் டெம்பிளுக்கு வந்து 2-3 வாட்டி வந்து தேர் வச்சு குத்திருக்கிறாரு. மாதா குறிச்செடி கோயிலுக்கு வந்து பேண்ட் செட்டிங் வச்சு குத்தேன், தேர் வச்சு குத்தேன் அப்படின்ட்டு அந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த யூத்காரெல்லாம் எனக்கு சொன்னாங்க. அப்புறமா இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கிட்டு, பேட்டு, பாலு, ஃபுட்பாலு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன், அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு வந்து காதுக்கு வந்தது தான் நான் பார்க்கல. ஏன்னா இங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்க வந்து அவங்க சொன்னதுதான் எனக்கு 18வது வார்டில் வந்து இவ்வளவு வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னு. இன்னொன்னு நான் ஒன்று சொல்றேன்னாக்கா, வரப்போகின்ற நகரசபை எலெக்ஷன்ல வந்து அருமை சகோதரர் கணேஷா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. எந்த பார்ட்டிலே இல்ல, இண்டிபெண்டா தான் நிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னாரு. என்ன பேர் நீங்க வந்து ஊர்ல இங்க இல்ல, எங்க இருக்கிறீங்க நீங்க, ஜனங்களுக்கு நீங்க வந்து பரிச்சையா என்னன்னு நான் கேட்கறப்போ, பார்ப்பதார் நான் வந்து இதே ஊருக்காரன் தான், நான் இங்கதான் போறேன், ஆனா என்னுடைய பொழப்பை தேடி தான் நான் பெங்களூருக்கு போனேன். கேஜிஎஃப்ல உட்காந்து என்ன பண்றது இன்னைக்கெல்லாம் முடிச்சு தின்ன மேல உட்காந்து தான் உட்காந்து ஊர் கதையை தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நம்ம என்ன இருக்குது கேஜிஎஃப்ல, எல்லாருமே போறோம். சொர்ணா ட்ரெயின்ல புள்ள நிக்கிறதுக்கு இடம் இல்ல. காலையில் 5 மணி ட்ரெயினுக்கு போனா அதுல நிக்கிறதுக்கு இடம் கிடையாது. எல்லாம் பொழப்பை தேடி பெங்களூர் போறோம். அந்த மாதிரி அவர் யார்கிட்ட சொன்னது என்னன்னாக்கா, பார்வதர் நான் வந்து பெங்களூர்ல வந்து என்னுடைய பொழைப்பு, ஆனா என்னுடைய உயிரும் உடலை வந்து இந்த ஊர்ல தான் பொதிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். ஏன் பேர் அப்படி சொல்றேன்னாக்கா, என் ஊர் இது, நான் பிறந்தேன் இதே ஊர்ல தான், நான் வந்து வீடு கட்டி நான் வாழ்ந்துருக்கிறேன், என்னுடைய பொழைப்புக்காக தான் நான் அங்க போயிருக்கிறேன் தவிர நான் அங்க இருந்து செட்டில் ஆகல. எல்லாம் சொல்றாங்க பிரதர் இந்த மாதிரி நீங்க அங்க இருக்கிறீங்க, நல்லா ஒண்ணுல என்னுடைய பொழப்பு அந்த மாதிரி. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, சரிங்களா. இந்த ஊரை கொள்ளைச்சிக்கணும், எனக்கு அது வந்து இது பண்ணீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்றாங்க நம்மளுக்கு வேணாது. அவர் வந்து சொந்த உழைப்புல ஜனங்களுக்கு வந்து இவ்வளவு பண்ண நான் பண்ண போறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. சப்போஸ் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கும், நீங்க இங்க வந்து இந்த வார்டுல வந்து நீங்க நின்று வெற்றி பெற்றீங்களா, என்ன பண்ண பாருங்க. கேஜிஎஃப்ல எல்லாருக்கும் அறிஞ்சது ஒன்னே ஒன்று தான், குடி தண்ணீர். அந்த தண்ணி எங்கேயுமே கிடையாது. 3 ரூபாய் 4 ரூபாய் கொடுத்து குடங்கா இருக்க கணேஷாக்கோ சுப்பிரமணிக்கோ யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கறோம். நம்ம எப்பப்பா வரேன்னு கேட்கறோம். அவன் வந்து நான் காலையில வரேன், அவன் நைட் 3 மணிக்கு வந்தாலும் 3 மணிக்கு குடிக்கிறோம், 2 மணிக்கு வந்தாலும் 2 மணிக்கு குடிக்கிறோம் தண்ணி. அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு
ஏரியாலையும் அப்படின்னாக்கா ஒரு மாரியம்மா கோயில ஒரு டெம்பர் இது பாத்தீங்கன்னா அந்த ஏரியால நான் வந்து ஆர்ஓ பிளான்ட் போடுறேன். என்னுடைய சொந்த பணத்துல ஆர்ஓ பிளான்ட் நான் போட்டு கொடுக்குறேன். எல்லாரும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. ஏன்னா வந்து அது காயின் பூத்து வச்சாதான் வந்து அதுக்கு வந்து 5 ரூபா காயின் போட்டாதான் அந்த 5 ரூபாய்க்கு தண்ணி வரும். ஆர்ஓ பிளான்ட் இப்ப போட்டுக்கிறது 5 ரூபா காயின் போட்டாதான் அதுக்கு தகுந்த தண்ணி தான் வரும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அந்த 5 ரூபா கூட நான் வாங்க மாட்டேன், சொந்த காசுல நான் வந்து ஆர்ஓ பிளான்ட் நான் போட்டு கொடுக்குறேன். இந்த ஏரியாவுக்கு வந்து 4-5 இல்லையானாக்கா ஆர்ஓ பிளான்ட் நான் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு என்கிட்டனாக்கா, சுத்தமான சாலை வசதி, தார் ரோடா இருக்கட்டும், சிமெண்ட் ரோடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நான் வந்து பண்ணி தரேன். 3வது அச்சீவ்மெண்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, எல்லா இடத்துலயும் வந்து செடியும் குப்பமா அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து என்னுடைய சொந்த ஜேசிபி இருக்கு பெங்களூர்ல, அந்த ஜேசிபி வந்து இங்கே இறக்குறேன் நானு. இந்த ஏரியா ஃபுல்லா நான் வந்து ஜேசிபி, என்னுடைய சொந்த ஜேசிபி. நான் வந்து வெற்றி பெற்ற பேருக்கு நான் போய் கவுன்சிலர் அங்க உட்காந்து முனிசிபாலிட்டி கிட்ட கொடுக்கறதுக்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என்னுடைய சொந்த ஜேசிபி இருக்கு, அந்த ஜேசிபி நான் வந்து இங்க போடுறேன். அந்த ஜேசிபி இந்த வார்டுக்காகவே நான் எடுத்து வந்து போட்டு இங்க வந்து கிளீனுக்கு பண்றதுக்கு நான் ஓட்டுறேன் அப்படின்னு இது சொன்னாரு. திருவிளக்கு போடுறேன், ஸ்ட்ரீட் லைட் போடுறேன், இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்றேன்னு அவர் சொல்றாரு. சும்மா ஒரு நாள் வந்து அரிசி வித்துட்டாரு, இன்னைக்கு அதுதான் 1 மாசம் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாருனாக்கா, 1 மாசமா நம்மள டீசல் தொழிலாளிங்க வந்து உட்காந்துருந்தாங்க. அது எல்லாருக்கும் ஒன்று மூட்டை அக்கி 26 கேஜி 26 கேஜி அரிசி கொடுத்துருக்காரு. அது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி. ஏன்னா அவங்க இன்னும் ஒரு நாள் நினைக்கணும், ஒரு வேளை சோறு போட்டா கூட நம்ம நினைக்கிறோம். நான் வந்து ஏதோ பேசணும் அப்படின்ட்டு நான் பேசல. ஏன்னா கணேஷா வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்னு கூட எடுத்துங்க. ஏன்னா என் வயசுக்காரத்தான் நினைக்கிறேன் நான். அவரு நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா அவர் நிறைய பேசணும். நான் ஒரே ஒரு வருஷம் வந்து நான் ஒரு பாட்டுல நான் ஊரிமா சொல்றேன். நான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தண்ணிலே நிற்கின்றார். புரட்சி தலைவர் அருமையான புரட்சிகரமான பாடல்கள் பாடி. என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்று ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை. ஏன்னா 3 எழுத்துல ஒரு மூச்சு எல்லாருக்கும் தெரியும். 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடான்னு பாட்டு பண்ணார் புரட்சி தலைவர். அன்பார்ந்த தாய்மாருக்கு வந்து வெயில்ல உட்காந்துக்கிறாங்க. நான் நிறைய நேரம் பேச மாட்டேன், எல்லாம் திட்டுப்பீங்க. எப்படா டேய் விட்டுடா, பசிடா, தாய்மாச்சு, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வீட்டுக்கு போனோம், கறி குழம்பு. சரிங்களா, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரே ஒரு 5 நிமிஷம் அவர் பேசுவாரு. எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய அருமை சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும்